மீடியா நண்பர்களே, வானொலி பண்பலை சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் லைக்கா குழுமத்தின் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கூட்டம் அல்ல. பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் இது. ஆகவே இங்கு பேச்சோ பேருரையோ எதுவும் நிகழ்த்தப் போவதில்லை. உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை அவர்களை தெரிவித்துக் கொள்ளப்போகிறார்கள். ரஜினி, எமிஸ் ஆக்ஷன் ஆகியோர் நடித்த காட்சிகள் தொடர்ந்து படமாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த படத்தின் தொடக்க விழாவை மிக பிரம்மாண்டமான முறையில் வியக்கும் அளவில் எல்லோரும் பூரித்து போகும் வகையில் பூஜையை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் பெய்த பெருமழையின் காரணமாக தமிழகமே தீர்த்து போடப்பட்டுவிட்டது. இந்த துயரத்தில் இது தேவையில்லை என்று சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் லைக்கா நிறுவனத்தை அழைத்து நாம் மிகவும் எளிய முறையில் பூஜையை நடத்தி கொள்ளலாது என்று அலுவலகத்திலே நடத்திவிட்டார்கள். இந்த மக்களின் வெள்ள நிவாரண நிதியில் தங்களுடைய நிறுவனமும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பெரிய நோக்கத்தோடு இன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை செயலாளர் திரு சண்முகம் அவர்களை லைக்கா நிறுவன தலைவர் திரு சுபாஸ்கரன் அவர்கள் சந்தித்து ரூபாய் 5 கோடிக்கான காசோலையை வழங்கியிருக்கிறார். முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக லைக்கா நிறுவனத்தின் அடுத்த தயாரிப்பாளராக திரு ஏஆர் முருகதாஸ் அவர்களுடன் இணைந்து பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அக்ஷய்குமார் நடிக்கும் இக்கா படத்தையும் கட்டி படத்தை தெலுங்குல மெகா ஸ்டார் சிரஞ்சீவி நடிக்க ராம் சரண் தேஜாவுடன் இணைந்து தயாரிக்கிறார்கள். இவர்கள் பெரும் பட்ஜெட்கான படங்களையே இவர்கள் தயாரிக்கிறார்கள் என்ற ஒரு குறைபாடு நம்மிடையே எல்லோருக்கும் உண்டு. அப்படி எதுவும் இல்லை. நாங்களும் கதைக்கு முக்கியத்துவம் அளித்து சிறிய பட்ஜெட்டிலான படங்களையும் நாங்கள் தயாரிக்க முன்வந்து இருக்கிறோம். எங்களுடைய திட்டமும் எங்களுடைய கொள்கையும் அது ஒன்றுதான் என்று சொல்லி ஜிவி பிரகாஷ்குமார் நாயகனாக நடிக்க சாம் ஆண்டன் இயக்கத்தில் சிறிய பட்ஜெட் படமும் தயாரிக்கிறார்கள். 2.0 படத்தின் இசையமைப்பாளராக ஏஆர் ரஹ்மான் உலக அறிந்தவர். ஒளிப்பதிவு மன்னன் நீரவ் ஷா, கலை முத்துராஜ், விஎஃப்எக்ஸ் இயக்குனர் சீனிவாஸ் மோகன், படத்தொகுப்பு ஆண்டனி, ஒளிப்பதிவு ரசூல் குட்டி. படம் 3D முப்பரிமாண கோணத்திலும் தொழில்நுட்பத்தில் தயாராகிறது. இத்துடன் உங்களை அவர்கள் வரவேற்று பேசி தொடர்ந்து